வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு ஒரு சிறப்பானதாகவும் நல்லது ஒரு வாழ்க்கையாக தெரியும். தெரியாத நேரங்களும் உண்டு. அந்த நல்லதாக தெரிகிற நேரம் அப்படிங்கிறத விட்டு போட்டு எந்த நேரம் சரியில்லையோ அதையவே பிடிச்சி நம்ம பேசிகிட்டு இருப்போம். இது சராசரி மனிதனுடைய குணம். இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சின்ன வயசுலேருந்து நமக்கு பெரியவங்களும் சொல்லித் தருவாங்க, வாத்தியாரும் சொல்லித் தர்றாங்க, ஆன்மீக நூட்கள் சொல்லித் தருது. ஆனால் என்ன ஆன்மீக நூல்களும் அந்த நூட்களில் சொன்ன குருமார்களும் நம்ம இன்னும் கண்ணுக்கு நேராக பார்க்குறதில்ல. அவங்க உயிருள்ள ஒரு பொருளாக நம்மளுக்கு தெரியறதில்ல. பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாலுமே அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி பெரியவங்களும் நடந்துக்கிறது இல்லை. அதனால் நீயே எனக்கு சொல்லி தந்து நீயே அப்படி நடக்க மாட்டேங்க, அப்புறம் நான் அப்படி தான் இருப்பேன், நம்ம பொழப்போம் அந்த மோசமான சூழலை மட்டுமே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோன்னு பாருங்களேன். இப்போ நானும் அதே மாதிரி தான் இருந்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் மனசு அப்படி இருக்க தான் செய்யுது. இல்லைன்னுலாம் சொல்கிறீங்களா, அப்படி சொன்னேன்னா பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். என்ன மேட்ருனா, ஒவ்வொரு அனுபவங்கள் இப்போ ஒரு சில நாட்களாக ஒரு சில அனுபவங்கள் ஒவ்வொருத்தரோட அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு சூழல் தடை, வீடு தடை, அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலை தடை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆத்ம விசாரணையும் தொடர்ந்து அப்படி பண்ணுறோம். அப்புறம் தியான பயிற்சி அதெல்லாமே அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழுது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுபோல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் வேகமாக போயிருப்பேன். இதுபோல் இருக்கக்கூடியதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் நேரத்துக்கு நான் பெரிய ஒரு சித்தரே ஆயிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வாய் விட்டு சொல்லினாலும் மனசுக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூழல் மாறுச்சுன்னா நான் இது பண்ணிடுறேன். இந்த சூழல் மாறின உடனேயே இது எனக்கு ஒரு துன்பமாக இருக்குது, இக்கட்டாக இருக்குது, என்ன இப்படி ஒரு இது, ஏன் சாமி என்னை இப்படி படைச்சது, நான் ஏன் இப்படி இதெல்லாம் கேட்டுட்டு பிறந்தேன், அப்படி இப்படின்னு நாமளே ஒரு இதில் வச்சு பேசிக்கிட்டே இருப்போம். இதுபோல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு சில எண்ணங்களில் நானும் காலத்தை ஓட்டுன நாளில் உண்டுன்னு பாருங்களேன். இப்போது கொஞ்சம் அப்படி ஒவ்வொரு காலமாக ஒரு சிலர்களுடைய அப்படியே அனுபவங்களை கேட்டுட்டு வந்தோம்னா பொறுமையாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம்னா மனசில் ஒரு தோன்றது என்னென்னா, இப்போ நானும் வாழ்க்கையில் எனக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். யாரும் இன்னும் அப்படி முழுமையான சன்னியாசியாக மாறினா மட்டும்தான் துன்பம்ங்கிறது இருக்காது. பெரிய கோடீஸ்வரர்லேருந்து ஒரு வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு துன்பம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த விதமான மாற்று இதுவும் எங்கிட்டையும் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய துன்பம் தான் நமக்கு என்றைக்குமே பெருசாக தெரியும், சரிங்களா? அது உன்னை விட கீழே இருக்கணும், நான் ஏன் என்னை விட கீழே இருக்கணும்னு பார்க்கணும், நான் என்னை முதல்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த வாயில் நானும் பேசியிருக்கேன். இப்போது ஒவ்வொருத்தருடைய நிலை அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இவ்வளோ நாள் மண்டையில் உரைக்கல. திடீர்னு அன்றைக்கி ஒரு நாள் ரீசெண்டாக ஒரு எண்ணம், நம்ம நிலைமையை நமக்கு சாமி எவ்வளோ நல்லதாக கொடுத்துருக்கு தெரியுமா அப்படின்னு. இவ்வளோ நாள் பார்த்த அந்த ஒரு துன்பம், அந்த கஷ்டம் அப்படிங்கிறது மனசுலேருந்து ஓடிப்போச்சு. ஒவ்வொருத்தரோட அந்த செய்தியோ அவர்களுடைய வாழ்க்கையை கேட்டால் நான் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, திருவருளால் எனக்கு உடல் அமைப்பு நல்லா இருக்குது, நல்ல ஒரு மனோநிலை இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது, படிப்பு இருக்குது, இல்லை நம்ம ஞானத்தை தேடி போகிறதுக்கு உண்டான அதில் புரிதல் இருக்குது, அதில் ஒரு முனைப்பு இருக்குது, அதெல்லாமே இருக்குது, காசு பணம் இருக்குது, பெரிய கோடீஸ்வரன் ஆகலை, ஆனால் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் அளவுக்கு சாமியை நீ கொடுத்து வச்சுருக்கு. அப்பா அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா பார்த்துக்கிறதுக்கு சொந்த பந்தம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, இருக்கிறதுக்கு எங்கள் அப்ச்சி கொடுத்துட்டு போன இல்லடம் இருக்குது, சொந்த வீடு, இதெல்லாம் என்கிட்ட போக்குவரத்துக்கு வண்டி இருக்குது, நல்ல உடுத்த உடை இருக்குது, இல்லை எனக்கு பெருசாக எந்த குறையுமே இல்லைங்க. நான் அதை யோசித்து பார்க்கும்போது இப்படியே உட்காந்து சிந்திச்சு பார்க்குறேன், என்ன நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் நம்ம நமக்கு அப்படி இப்படி நம்ம வீட்டில் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க, அப்பா இப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளுடைய சூழல் இப்படி இருக்குது, என்ன இதெல்லாம் என்ன இப்படி இருக்குது, புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு அது பேசியிருப்போம் இல்லையா? பேசாமல் ஒன்றும் இல்லை. இப்படியே உட்காந்து சிந்திச்சு பார்த்தா ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய சூழல்கள் அப்படியே கேட்டுட்டு நம்ம சிந்திச்சு பார்த்தா சாமி நம்மளாம் சொர்க்கத்தில் வச்சுருக்கு சாமி. ஆனால் நம்ம தான் அதை அனுபவிக்கிறதுக்கு தெரியாமல் நம்ம அதற்குண்டான ஒரு பாராட்டுதற்குண்டான மனோநிலை இல்லாமல் நம்ம இருக்கிற சூழலில் குறைவேசிட்டு சுற்றிட்டு இருக்கோன்னு. இதை என்னைக்காவது பொறுமையாக என்கிட்ட இருக்கிறது இறை கொடுத்தது எவ்வளவு பூரணமாக எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒன்று சிந்திச்சு என்னைக்காவது பார்த்துருக்குமா? இதில் என்ன பியூட்டின்னா, அந்த துன்பப்பட்டவர்கள் அதை துன்பமாக அந்த சூழலை கடந்திருப்போம். ஆனால் மனசில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கும் பார்த்தீங்களா,
அந்த காயம் கூட ஏற்படாமல் அதை கடந்து போய் அதை அனுபவமாக பார்த்து அது எனக்கு சாமி நான் முன்னேறதுக்குண்டான வழியே கொடுத்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் சரியான ஒரு இது. நானும் சொல்லியிருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன், இல்லைன்னு சொல்லணும். இன்ன நாள் வரைக்கும் அதனால தான் திருவருள் அப்படின்றது. அதில் மாற்று கருத்தெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த அனுபவத்தை கூறியவர்களுடைய அந்த ஒரு துன்பமான ஒரு சூழல், அந்த சூழலில் நம்ம வந்து இப்போ ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்க்குறோம், ஒவ்வொரு முடிவுகள் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி முடிவுகள்லாம் நான் எடுத்திருப்பேனா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் நான் எடுத்திருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே சிந்தனை வருது. அப்படியே அப்போது நான் இங்கே இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துகிட்டு வந்தனோ இல்லை எனக்கு கொடுத்து அனுப்புகிறாங்களோ எதாக இருந்தாலும் சரி, ஆனால் நான் இங்கே இருக்கேன். அப்போ என்னுடைய கதாபாத்திரத்தை நான் சரியாக பண்ணணும் இல்லைங்களா? நான் வந்து இது அப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லக்கூடாது. அவரவருக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை ஒன்றா தானே தாங்கி வந்திருப்போம், இல்லை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். யாரையுமே எதுவுமே அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ எது இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய மனோநிலை அப்படிங்கிறது நல்ல ஊனி ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யாரையும் திட்ட மாட்டோம், யாரு கூடயும் சண்டைக்கு போய் நிற்க மாட்டோம், எந்த சூழலையும் குறை பேச மாட்டோம். எனக்கு அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது என்ன இப்படி இருக்குது, இந்த மாதிரி அதெல்லாம் இப்போ அப்படியே அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ நான் அப்படியே என்னுடைய சின்ன வயசுலேருந்து அப்படியே நடந்த நிகழ்வுகளையும் நான் நடந்துக்கிட்ட நிகழ்வுகளையும் அப்படியே ஓட்டி பார்த்தா எவ்வளவு இடத்துல நான் தவறு செய்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்குது. எனக்கு நடந்த தவறுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு போகுது, அதெல்லாம் எனக்கு அனுபவம் தான். அப்போ நான் செஞ்ச தவறு அப்படியே ஒவ்வொன்றா அப்படி ஓட்டிகிட்டே வந்தால் எவ்வளவு தவறான முட்டாள்தனமாக ஒரு சூழலை கையாண்டிருக்கோம் அப்படிங்கிறது. சரி பரவாயில்ல, சின்ன பையன் தானே, தெரியல அப்படின்னாலும் அப்படியெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்திக்க முடியாது. அதுதான் தப்பு. ஒப்புக்கொள்ளணும். ஆமாம், எந்த வயசாக இருந்தேன்னு அறிவுங்கிறது இருக்குல்ல, அப்போ அந்த இடத்துல நம்ம தவறாக நடந்திருக்கோம், தெரியாமல் பண்ணிட்டேங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து நமக்கு நாமே சொல்லிக்கிற சாக்கு. பண்ணுனே, ஆமாம் பண்ணேன், தப்பு தான், ஆமாம் தப்பு தான், ஒத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னேறிடலாம். சாக்கு சொல்லிகிட்டே இருந்தோம்னா எல்லாத்துக்குமே சாக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அப்போது நான் இதெல்லாம் வந்து உங்களுக்காக நீங்கள் இப்படி மாறணும், செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ட் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், இல்லைன்னு சொல்ல வர்றதுக்காக சொல்ல. அப்படி ஒவ்வொரு மாறுதல்கள் எப்படி வருதுன்னு பாருங்களேன். அந்த சூழலை வந்து ஒவ்வொருத்தருடைய இதை கேட்கும் பொழுது இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறது எனக்கு ஆரம்பித்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாட்டேன். இது வந்து 2 பக்கமுமே முன்னேற்றம் ஏற்படுது. இப்போது நம்ம பதிவுகள்னால உங்களுக்கு முன்னேற்றம் அடையுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை நான் வந்து என்னுடைய ஒரு தான் நான் எடுத்துக்கவே மாட்டேன். பெரியவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், நான் கருவி தான். நான் இங்கே முக்கியம் கிடையாது, சொன்னவங்க தான், கருவியை பயன்படுத்துகிறவங்க தான் முக்கியம். ஸோ அதனால் இங்கே எனக்கு எந்த பாத்திரமும் இந்த இடத்துல எதுவும் கிடையாது. நான் வெறும் ஒரு டிரான்ஸ்மிட்டர், அவ்வளோதான். சரிங்க, இந்த டிரான்ஸ்மிட்டர் இல்லைன்னா இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ பெரியவங்கனால உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை எழுதி இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க திருவருள். இப்போது இதற்காக வரும்பொழுது இந்த டிரான்ஸ்மிட்டர் வழி அந்த எனர்ஜி பாஸ் ஆகும், இந்த டிரான்ஸ்மிட்டரும் கொஞ்சம் கூட எனர்ஜைஸ் ஆகும் தெரியுமா, சக்தி ஊட்டப்படக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு போகுது. அந்த மாதிரி இப்போ எங்கிட்டையும் மாற்றம் வரும்பொழுது இந்த கதாபாத்திரம் இப்போ இதுக்காக தான் பூண்டிருப்போமா அப்படின்னு ஒரு சிந்தனை. அப்போ இந்த பூண்ட கதாபாத்திரத்தை சரியாக நடிக்காமல் குறை பேசிக்கிட்டே சுற்றுறோமே அப்படின்னு ஒரு இது. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஏன் உன் சொந்த புலம்பல், நான் சொந்த புலம்பல் மாதிரி இருந்தாலுமே இதை என்னுடைய மன ஓட்டத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னே, இந்த இடத்துல நீங்கள் உங்களை பொருத்தி பாருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்படி தான் நான் திருந்துறேன், இதை நான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் என்ன இருக்குது, என்னுடைய அனுபவங்கள் நான் சொல்கிறேன். அது உங்கள் கூட பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ அதனால் இது அப்படியே வச்சு பாருங்கள். அப்போது ஒருத்தரையும் அப்படியே மனசில் வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுடைய சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ, தெரிந்தவர்களோ, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலையும் கூட இருக்கட்டுமே, ஒரு செய்தி சொல்கிறோம்னா, ஒரு செய்தி கேள்விப்படுறோம்னா, அந்த செய்திக்கும் நமக்கும் எப்படி இருக்குது, சாமி நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்குல்ல, அதை சிந்திக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த நல்லா இருக்கிற இடத்துல இருந்தும் கூட நான் வந்து என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு நான் எந்த ஒரு வழியும் நான் பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால், இப்போ யாருங்க தப்பு பண்ணது? இப்போ என்ன ஆகும், இதை நான் கெடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடுத்து என்ன வரும், இதே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆனால் டஃப்பாக திருப்பி வரும். அதுலேயும் கெடுத்துக்கிட்டேன்னா இதே கொஸ்டின் பேப்பர் இன்னும் டஃப்பாக வரும். அப்போ நான் இன்னும் கீழே தான் போய்கிட்டே இருப்பேன். எதுக்கு? மேலே வர்றதுக்காக. ஆல்ரெடி இங்கே இருக்கேன், இப்படி போயிருந்துருக்கலாம், ஆனால் நான் இதை குறை பேசுறதுனால இதை விட இதை விட இவ்வளோ கொடுத்துமே இன்னும் படிக்கலை, இப்போ இன்னும் கொஞ்சம், அப்போ இதை விட பெட்டராக கொடுத்தா நீ கண்டிப்பாக படிக்க மாட்டேன், இங்கேயே நீ படிக்கலை, இன்னும் பெட்டராக கொடுத்தா எப்படி நீ பாடத்தை படிச்சுக்குவா, அப்போ இன்னும் கஷ்டமாக பார்க்க, இன்னும் அப்போ தான் அதிகமாக எஃபர்ட் போடுவேன், அதுலேயும் ஜெயிக்கல, இன்னும் கஷ்டப்படுது, இப்படி போயிட்டே இருக்கும். இங்கேருந்து போய் ஓடி இருக்கலாமா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து தான் இப்படி போவோன்னு நினைக்கிறோம்.
யாருக்குமே வாழ்க்கை துன்பமே கிடையாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வாழ்க்கை ஒரு செகண்ட் நின்று சிந்திச்சு பார்த்தோம்னா, அந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தருக்கு கீழே இருப்பான். நம்ம இடத்துல இருந்து யாரோ ஒருத்தருக்கு கீழே இருப்பான். அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாயெல்லாம் பேசக்கூடாது. நான் ஏன் அவனை பார்க்கணும், நான் என்னை மட்டும் பார்த்துக்கிறேன். அடே உன்னை பார்க்குறதுக்கே நீ 4 பேரை பார்க்கணையா இல்லை? அப்போது அந்த ஒரு இடத்துல நின்று ஒரு செகண்ட் அமைதியாக பார்த்தோன்னா ஆணவத்தில் பேசலாம், அது பிரச்சனையே கிடையாது, ஈஸி. ஆணவத்தில் பேச ரொம்ப ஈஸி. அப்படி தான் முன்னாடியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், அவனை ஏன் நான் பார்க்கணும், நான் என்ன பார்த்தேன். ஆனால் ஒரு செகண்ட் இப்படி பொறுமையாக சிந்திச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாமி நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்குல்ல, எவ்வளோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் அப்படியே புரியுது. மனசு அப்படியே சொடான்னு ஆகிப்போச்சு, அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படி பேசாமல் ஆகிடுச்சு மனசு. இதுக்கு தாங்க எல்லாருமே மனசு அமைதியாக மாட்டேங்குது. ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு கோயில் குளம் ஏறி இறங்கி ஆற்றுலையும் குளத்துலையும் குளிச்சிக்கிட்டு அந்த யோகா பயிற்சி, தியான பயிற்சி, உபதேசம் கேட்குறேன்னு சொல்லியெல்லாம் போயிட்டு சிம்பிளாக இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு செகண்டு என்ன நடக்குது என்ன ஏது அப்படிங்கிறது சிந்திச்சு பார்த்தோம்னா மனசு பொலன்னு ஆயிடுது. இதெல்லாம் எனக்கு தெரியும் தான், இதெல்லாம் நான் பயிற்சி பண்ணியிருக்கேன் தான். பண்ணினதுனால தான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் இருக்குமா, நித்தில தண்டமணி சேனல் ஆரம்பித்து அங்கே தான் ஸ்டார்டிங்கு, ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ அதிலிருந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அந்த மாற்றம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அந்த குறை பேசுகிற புத்திங்கிறது அப்பப்போ எட்டி பார்க்கும் இல்லையா, ஏன்னா நம்ம இன்னும் முழுசும் உணரலை, அறிவு தான் இருக்குது, ஞானம் இல்லை. அப்போ அப்பப்போ அதை எட்டி பார்க்க அந்த எட்டி பார்க்குறது கூட அடிச்சு இது பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த ஒரு சில நேரம் நம்மளை மீறி நம்ம வந்து ஒரு இதுக்கு போவோம், பேசுகிறதுக்கோ நடந்துக்கிறதுக்கோ போவோம். இப்போ என்னன்னா அந்த பேசுகிறதுக்கோ நடந்துக்கிறதுக்கோ அந்த பழைய எண்ணம் அப்படி வரும்பொழுது ஒரு செகண்ட் உள்ளேருந்து ஒருத்தர் இழுக்கிறான், டேய் அப்படின்ட்டு பண்ண கரெக்ட் சரி அப்படின்ட்டு நான் நார்மலாக அப்படியே இவ்வளோ நாள் அந்த இழுத்தாலும் அது முட்டிட்டு இப்படி டேய் பார்த்துக்கணும் நீ நான் யார் தெரியும் அப்படின்லாம் இருக்கும். ஒரு செகண்ட் டே இப்போ அந்த உள்ளேருந்து கேட்குற டே அதிகமாகிடுச்சு. இப்போ ஓடுறவன் கம்மின்னு ஆகிட்டான். சரி ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. டாக்டர் ஜோ டிஸ்பென்சர் சொல்லுவார் இல்லையா, உன்னுடைய கடந்த காலம் அப்படிங்கிற ஞாபகம் தான் வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான், அதை மாற்றினேன்னா உடம்பு மாறிடும் அப்படின்ட்டு. அதை எப்படி மாற்றுறது, மனசு மாறினா மாறிடும். அப்போ அந்த மனசு மாறுறதுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகள் சாமி நமக்கு கொடுத்துக்கிட்டே வருது வாழ்க்கையில். அதை எத்தனை பேர் சரியாக எடுத்து புரிஞ்சு நடந்துக்கிறாங்கங்கிறதுல தான் வித்தியாசமே. அதை புரிஞ்சிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கை சரியான பாதையில் போயிடுது. அப்படி இல்லைன்னா தான் ஆணவம் கொண்டு ஆடிட்டு இருக்கோம். அப்போது எவ்வளோ நாள் மாட்டேன்னு மறுத்ததெல்லாம் இன்றைக்கி வந்து சரின்னு சொல்ல முடியுது. மூர்க்கத்தனமாக நடந்த இடத்துல அப்படியே அமைதியாக இருக்க தோணுது. இப்போ நான் இது இன்னும் பயிற்சியில் தான் இருக்கேன், இன்னும் முதிர்ச்சி அடையலை. முதிர்ச்சி அடைஞ்சேன் மனுஷ அமைதியானன்னா என்னுடைய முகச்சாயல்லையும் என்னுடைய கண்கள்லையுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஏன்னா ஐஸ் ஆர் த விண்டோஸ் ஆஃப் அவர் சோல் இல்லைங்களா. ஸோ அதுலேயே தெரிஞ்சு பார்ப்போம் ரைட். ஏன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நித்தில தண்டபாணி. நன்றி.